ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஸோ ஐ மீன் நம்ம இப்ப எல்லாம் இந்த லாஸ்ட் 5, 10 இயர்ஸ்ல பார்க்குற மாரி நம்ம அந்த பெரிய ஹியூஜ் சக்சஸ் ஸ்டோரீஸ் பார்க்குறோம்ல. Uber, Zomato. என்ன ரொம்ப கவர்ந்தது வந்து Practo அப்படின்னு ஒரு ஒரு கம்பெனி. அவங்க வந்து பெங்களூர்ல வெறும் ஒரு அ வீட்டு ஷெட்ல வந்து 2 பேர் 2 லேப்டாப் வச்சு ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சு அ ஹாஸ்பிட்டல் அப்பாயின்ட்மென்ட்ஸ் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கும், டாக்டர் அவைலபிலிட்டி என்ன, ஒரு பேசிக்கா பிளாட்ஃபார்ம் டூ கனெக்ட் பி2சி டாக்டர்ஸ் டூ பேஷன்ட்ஸ் இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அது வந்து இப்ப ரீசென்ட்டா தான் வேல்யூவேட் பண்ணி வித்துட்டாங்களோ என்னமோன்னு தெரியல. இப்ப எனக்கு அத நான் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணல அதுக்கப்புறம். பட் அது ஒரு பயங்கரமா மெனி மல்டிபிள் டைம்ஸ் போய் இட் பிகேம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்ஸ் மாரி ஆயிருச்சு. So அந்த ஐடியா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. ஒரு ஜஸ்ட் ஒரு 2 பேர் உட்கார்ந்து 2 லேப்டாப் வச்சு ஒரு ஷெட்ல இருந்து ஆரம்பிச்சது. இன்னைக்கு அது ஒரு மல்டிநேஷனல் இது மாரி ஆயிடுச்சு. அதுதான் எனக்கு ஸ்டார்ட் அப்ஸ்னா எனக்கு ஃபர்ஸ்ட் தோன்றது பிராக்டோ தான். அ அப்புறம் தேர் வாஸ் அனதர் ஒன் இப்போ வந்து டெய்லி ரவுண்ட்ஸ் அப்டின்ட்டு தீபு செபன் ஒருத்தர் ஆரம்பிச்சாரு பெங்களூர்ல. அது ஆரம்பிச்சு அது சும்மா ஒரு டெய்லி அப்டேட் மாரி ஆரம்பிச்சு, அ அப்புறம் அதுலருந்து வந்து டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் டிஃபரெண்ட் ஆர்ம்ஸ் அதெல்லாம் பண்ணாங்க. இன்கார்ப்பரேட் பண்ணாங்க. என் ஃப்ரெண்ட் வந்து அதுல வொர்க் பண்ணிட்டு இருந்தாப்டி. ஸோ என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்பேன், "எப்படி இதுல என்ன பண்றாங்கன்னா?" "ரொம்ப சிம்பிள் தான். பெங்களூர்ல ஒரு ஆஃபீஸ் வச்சு தான் பண்ணிட்டு இருந்தாங்க" அப்படின்ட்டு. அதுவும் இப்ப ஏதோ பெரிய வேல்யூவேஷன் ஆயி அதுவும் ஐ மீன் அவங்க வித்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது, ஸ்டார்ட் அப்புக்கு வந்து நமக்கு ஒரு ஐடியா தான் தேவ. அந்த ஐடியாவ வந்து நம்ம எப்படி கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்றோம்? அது எப்படி கரெக்ட்டா திங்க் த்ரூ பண்றோம்? அப்படிங்கிறது தான் தேவ அப்படிங்கிற மாரி, அ எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னா, இட்ஸ் எனிபடிஸ் கேம். இட் இஸ் நாட் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டா இருக்க வேண்டாம். ஒரு பெரிய பிசினஸ் பேக்கிரவுண்ட் இருக்க வேணாம். அதெல்லாம் எதுவுமே இருக்க வேணாம். இட்ஸ் ஜஸ்ட் அன் ஐடியா அண்ட் ஹவ் யூ டேக் இட் ஃபார்வர்ட். ஸோ நான் ஸ்டார்ட் அப் பார்க்குறது அப்படிதான். எனக்கு நெறைய ஐடியா அப்பப்போ வரும். பட் உட்கார்ந்து இது ஐ டோன்ட் திங்க் த்ரூ இட். ப்ராபப்ளி ஒண்ணு என்ன பண்ணலாம்னா, எனக்கு சொல்லிக்கிறேன், மத்தவங்களுக்கு சொல்லிக்கிறோம். ஐடியாஸ் வர வர ஜாட் டவுன் பண்ணிக்கங்க. அது பண்ணும்போது கிளாரிட்டி கிடைக்கும். அத பத்தி ஒரு 2, 3 லைன் எழுதுங்க. பண்ண பண்ண அது அப்படி டெவலப் ஆகும் அதுலருந்து. ஸோ தட் இஸ் வாட் ஐ அம் திங்கிங். அப்புறம் வந்து இப்ப நான் பெர்சனலா ஸ்டார்ட் அப்னா, இப்ப இந்த தாமரை ரிசர்ச் ஃபவுண்டேஷன். அது ரொம்ப பேசிக்கா தான் பண்ணியிருக்கேன். ஸோ நானும் ஒரு ரிசர்ச் அசோசியேட். அப்புறம் இன்னொருத்தங்க ஜஸ்ட் இந்த ஆஃபீஸ் எல்லாரும் வொர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னோட லாங் டெர்ம் கோல் என்னன்னா, என்னோட பிலீஃப் என்னன்னா, நம்ம வந்து ஷுடன்ட் திங்க் ஃபார் த பிரசன்ட். திங்க் ஃபார் 25 இயர்ஸ் அஹெட் அப்படிங்கிறது. இட் மைட் வொர்க் அவுட் ஆகும், வொர்க் அவுட் ஆகாம போலாம். நம்ம நம்ம ரைட்டா இருப்போம், ரைட்டா இல்லாம போலாம். நம்ம பிரெடிக்ட் பண்றது வராமயும் போலாம். பட் நம்ம அது யோசிக்கும்போது, அதிலிருந்து நெறைய ஆஃப் ஷூட்ஸ் வரும். அட்லீஸ்ட் வீவ் ட்ரைடுன்னு வரும். ஸோ என்னோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்து 3டி பிரிண்டிங், ஆம் அப்புறம் வந்து ஏஐ, எம்எல் இது 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 3 தான் நான் என்னோட மெயின் இன்ட்ரெஸ்ட். அப்புறம் ரெஜிஸ்ட்ரீஸ் எனக்கு ஐ வாண்ட் டூ கிரியேட் ரெஜிஸ்ட்ரீஸ். ஏன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இந்தியால நெறைய டேட்டா இருக்கு. அது எல்லாமே எதுவுமே ஃபார்மலா கேட்டலாக் ஆகாம அப்படியே போயிடுது. அந்த ரெஜிஸ்ட்ரி இருக்கும்போது, இட் பிகம்ஸ் அ ரெக்கார்ட் அக்கவுண்ட் திரும்பி பார்க்கறதுக்கு டேட்டா பாயிண்ட்ஸ் ஆகுது.